ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து குர்ஆனில் இருந்து எனக்கு ஏதாவது கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிஃப் லாம் ரா அப்படின்னு தொடங்கும் 3 சூறாக்களை ஓதுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த மனிதர், எனக்கு வயசாயிடுச்சு, என் ஞாபக சக்தியும் ரொம்ப மோசமா இருக்கு, எனக்கு ஓதுறதுக்கும் சிரமமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹா மீம் என்று தொடங்கும் சூறாக்களிலிருந்து ஓதுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு அந்த மனிதர் முன்பு சொன்ன பதிலையே திருப்பி சொல்றாரு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸப்பிஹாத் அப்படிங்கிற சூறாக்களிலிருந்து 3 ஓதுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் அந்த மனிதர் முன்னாடி சொன்ன பதிலையே சொல்லிட்டு எனக்கு சுருக்கமான அதே சமயம் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு சூறாவை கற்றுக் கொடுங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு சூரத்துல் ஜல்சலாவை ஓதி காட்டுறாங்க. உடனே அந்த மனிதர் அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நான் இதனுடன் எதையும் கூட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதர் வெற்றி பெற்று விட்டார், இந்த மனிதர் வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு 2 முறை சொல்றாங்க. இந்த சிறிய சூறா நமக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டுதலை தருது. யார் ஒரு அணு அளவு நன்மை செய்தாரோ அவர் அதை காண்பார். எந்த நற்செயலையும் அற்பமா நினைக்காதீங்க. பயனுள்ள வாட்ஸ்அப் போஸ்டரையோ அல்லது வீடியோவையோ பிறரோடு பகிர்வது போல உள்ள சிறிய விஷயமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து செய்யுங்க. மேலும் எவர் ஒரு அணு அளவு தீமை செய்தாரோ அவர் அதை காண்பார். எந்த தீய செயலை பற்றியும் இது சின்ன விஷயம் தானே அப்படின்னு அலட்சியமாக இருக்காதீங்க. மற்றவங்களை கிண்டல் நையாண்டி பண்ணுற சின்ன விஷயமா இருந்தாலும் அதை செய்யாதீங்க. ஒவ்வொரு செயலும் அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அதுக்கு அல்லாஹ் கிட்ட கூலி இருக்குங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.